ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம டுட்டோரியல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் வீடியோ எடிட்டிங் பண்ணுற ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கைன்மாஸ்டர் ஆப் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்க வெர்ஷன் வந்து வாட்டர் மார்க் வெர்ஷன். ஸோ வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் வந்து வாட்டர் மார்க் இல்லாத ப்ரோ வெர்ஷன் வந்து 2020 வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த கைன்மாஸ்டரோட ஃபுல் டுட்டோரியல், கைன்மாஸ்டரோட சிம்பிளான ஃபுல் டுட்டோரியல் வந்து சொல்லி தர போகிறேன். ஸோ கைன்மாஸ்டரில் நம்ம எப்படி ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுன்னு பேசிக்ஸ் சொல்லி தர போகிறேன். ஸோ மேலும் ஒரு வீடியோவில் வந்து கைன்மாஸ்டரை பற்றி கைன்மாஸ்டரில் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வெர்ஷன்ஸ் இருக்கும், 3 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். நீங்கள் எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வீடியோ எடிட் பண்ணி போகிறீங்கன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சென்டர் பட்டன் சூஸ் பண்ணோன்னே உங்களுக்கு 3 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். நான் வந்து 16:9 சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து யூடியூபர்ஸ்க்காக ஒரு ரொம்பவே யூஸ் பண்ண வெர்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே வந்து மீடியன் ஆப்ஷன் இருக்குது. மீடியல் ஆப்ஷன் வந்து நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ இல்லை நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் வந்து ஸ்லைட் ஷோ மாதிரி போட போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மீடியாவில். ஸோ நான் வந்து இங்கே இருக்க ஒரு ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்க, வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீடியா மேலே ஆப்ஷன் இருக்குது. ஸோ மீடியா கிளிக் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கட் ஆப்ஷன் இருக்குது. கட் ஆப்ஷன் மூலிமா என்ன பண்ணலாம்னா ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் பிளே கட், நம்ம லெஃப்ட்டில் இருக்க போர்ஷனை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம், ரைட்டில் ட்ரிம் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த வீடியோ வந்து பாதியாக பிரிச்சிக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணும்னு நினைக்கலாம் அங்கே வந்து பிரிச்சிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கட் ஆப்ஷனு. ஸோ நீங்கள் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். கட் அண்ட் ஸ்ப்ளிட் ஃப்ரேம்னு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நீங்கள் கட் பண்ணி அந்த ஃப்ரேம் வந்து திருப்பி இன்சர்ட் பண்ணணும். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிராப், பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ கிராப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பெருசாக இருக்கும், தென் வந்து ஃபோட்டோ ஜூம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே கிராப் அண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஸ்டார்ட் பொசிஷன், எண்ட் பொசிஷன் 2 ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே பொசிஷனில் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணாமல் ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ லார்ஜாக வச்சுட்டு எண்டிங் பொசிஷன் வந்து ஸ்மாலாக நீங்கள் சுருக்கிக்கிட்டிங்கன்னா நம்மளாக நீங்கள் ஜூம் பண்ணுற மாதிரி தான், நீங்கள் ஃபோட்டோ ஜூம் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி எஃபெக்ட் உங்களுக்கு வரும். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ வந்து உங்கள் ஃபோட்டோவோ வீடியோ வந்து நீங்கள் வந்து எந்த டேரக்ஷனில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் மேலே சூஸ் பண்ணிக்கலாம், டாப் ஆப்ஷன்ஸு. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் இது வந்து கிராப் ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு கிளிப் கிராஃபிக்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்ஷன் இந்த வீடியோ எடிட்டிங்கில். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெட் மோர் ஆப்ஷன் இருக்குது. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிராஃபிக்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு அஃபிஷியலாக ப்ரொஃபஷனலாக ஒரு ஆட் கிரியேட் பண்ணணும், ப்ரொஃபஷனலாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இங்கே வந்து கிராஃபிக்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் சாம்பிள் பார்க்கலாம். இங்கே அமளி கொடுக்குற கிராஃபிக்ஸ் சாம்பிள் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ளைட் பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி கிளிப் கிராஃபிக்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஃபில்டர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபோட்டோஸோ வீடியோஸோ என்ன ஃபில்டர்ஸ் நீங்கள் போட்டு நார்மலாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது ஃபில்டர் போடுற மாதிரி நீங்கள் இந்த வீடியோஸில் ஃபில்டர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபில்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் பேக்கில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸ் புதுசாக வருது. ஸோ இது 2020 அந்த வெர்ஷன்னால ரொம்பவே உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்குது. ஸோ இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், அது வந்து சேச்சுரேஷன் வந்து நீங்கள் ஃபோட்டோவில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வீடியோலேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு குவாலிட்டியாக சொல்லிட்டு ஃபீல் பண்ண தேவையில்லை, யூடியூபர்ஸ்க்கலாம். ஸோ வந்து இது வந்து விஜினெட் ஆப்ஷன். விஜினெட்னா நீங்கள் பார்க்கலாம் சைட்ஸ் கார்னர்ஸ் வந்து பிளாக் கலர் ஆகும். ஸோ வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இப்போ எக்ஸிஸ்டிங் இருக்க வீடியோவை எடிட் பண்ணுறது. இப்போ இந்த வீடியோக்கு மேலே நம்ம ஒரு டெக்ஸ்ட் போடணும், மியூசிக் போடணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் மியூசிக் ஆப்ஷன் கிளியர் பண்ணுறேன். மியூசிக் போயிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா மியூசிக்குமே இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு மியூசிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ வந்து அந்த மியூசிக் உங்களுக்கு வந்து அந்த வீடியோக்கு வந்து நீங்கள் போட்டு ஆட் ஆயிரும். இந்த மியூசிக்கை நீங்கள் வந்து எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மியூசிக் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் ஆப்ஷன் நிறைய வரும். ஸோ மியூசிக் ஒரு சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பார்க்கலாம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் ஆட்டோ வால்யூம்னு ஆப்ஷன் இருக்குது. இது சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அது அதிகமாகும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சேனல் எவ்வளோ கேட்கணும், இல்லை ரைட் சேனல் எவ்வளோ கேட்கணும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3D சவுண்ட் கூட நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ பிச் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் திருப்பி இதே சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மியூசிக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நேச்சுரல், பேஸ், ராக் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு மியூசிக்கில் எவ்வளோ டீப்பாக உங்களுக்கு மியூசிக் கிரியேட் பண்ணுமோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்க யூடியூபர்ஸ்லாம் மியூசிக் மோஸ்ட்லி எடிட் பண்ணுறது இதில் பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ வால்யூம் என்ன ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் இந்த டோன் வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்கில் வந்து வாய்ஸ் கம்மியாக இருக்கும், இந்த வாய்ஸ் ரேஸ் ஆகிட்டே போகும். அதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் போய் நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு லைன் மாதிரி ஒரு மியூசிக்கில் உங்களுக்கு அந்த லைனில் வந்து பாயிண்ட் வந்து உங்களுக்கு வரும். இது மூலிமா நீங்கள் இந்த பாயிண்ட்டை டிக்ரீஸ் பண்ண முடியுமா உங்களுக்கு சவுண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோ நீங்கள் உங்கள் பேசினதில் வந்து மிஸ்டேக் இருந்துச்சு, நீங்கள் உங்கள் மியூசிக்கில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு, இது எங்கே தேவையில்லைன்னா அதை நீங்கள் இந்த வாய்ஸ் நோட்ஸ் மூலிமா கட் பண்ணிக்கலாம். தென் வந்து இது சூஸ் பண்ணி வாய்ஸ் சேஞ்சர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ வாய்ஸ் சேஞ்சர் உங்களுக்கு புதுசாக 2020 வெர்ஷனில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ வாய்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பழைய வெர்ஷனில் வந்து ஒரு 4 வாய்ஸ் தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு வாய்ஸ் வெர்ஷன் நிறைய வெர்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் வாய்ஸ் நல்லா இல்லை டிஃப்ரெண்டாக இருக்குது. யூடியூபர்ஸ்க்கு வந்து சொல்கிறேன். ஸோ டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் வாய்ஸ் சேஞ்ச் புது ஆப்ஷன் நிறைய வந்து உங்களுக்கு 2020 தென் நீங்கள்
வாய்ஸ் ஆப்ஷன் கீழே பார்க்கல. நீங்கள் இங்கே வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகும். ஸோ நான் இப்படி தான் நான் பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இந்த வீடியோவை கைன்மாஸ்டர் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாய்ஸ் செக்ஷன் நீங்கள் உங்கள் வீடியோ பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஏதாவது நோட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாய்ஸ் செக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ மியூசிக் ஆப்ஷன் எல்லாம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், லேயர்ஸ் பார்க்க போகிறோம். லேயர்ஸ் நம்ம லேயர் ஒர்க் எப்படி பார்க்க போகிறோம். நம்ம இதில் 100+ லேயர்ஸ் இருக்குது உங்களுக்கு. 2020 கைன்மாஸ்டர் வெர்ஷன் நீங்கள் 100 லேயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் ஒரு லேயரை இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு வீடியோ மேலே இன்னொரு லேயர் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணணும், இப்படி தான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லேயர் நீங்கள் ஒரு வீடியோ லேயராக இருந்தாலும் சரி, ஒரு ஆடியோ லேயராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு லேயராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் மூலிமா உங்கள் ஃபோனில் இருக்க ஒரு வீடியோக்கு மேலே ஒரு ஆடியோ, வீடியோக்கு மேலே ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேயருக்கு நீங்கள் அனிமேஷன் கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட் அனிமேஷன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அனிமேஷன் ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்கிறது, ஸ்லோவாக ஆரம்பிக்கிறது, எல்லா ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இங்கே தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன லேயர்ஸில் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. எஃபெக்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் கெட் மோர் ஆப்ஷனுக்கு போய் நீங்கள் ஆன்லைன் எஃபெக்ட் நிறையவே எஃபெக்ட் இருக்குது. சும்மா உங்களுக்கு அந்த ஃபயர் எஃபெக்ட், கூல் எஃபெக்ட், நிறைய எஃபெக்ட், டிஃப்ரெண்ட் எஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு சினிமேட்டிக் இன்ட்ரோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக சொல்லி தருவேன். நெக்ஸ்ட் நம்மளும் இந்த எஃபெக்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட்டுக்கு நீங்கள் அனிமேஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லேயர் என்ன பார்க்க வருதுன்னா ஓவர்லேஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம மீம்ஸ் போடுறவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைலிஸ் யூஸ் பண்ணுறது. நீங்கள் உங்கள் வீடியோவில் ஸ்மைல் யூஸ் பண்ணுறது, நாமளாக மீம்ஸ் போகிறவங்களுக்கு ரொம்பவே மீம் வீடியோ போகிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட் லேயர் பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் நம்ம இதே லேயரில் டெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது, கலர் ஆப்ஷன் இருக்குது. கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃபாண்ட் ஆப்ஷன் நீங்கள் மேலே பார்க்கலாம். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் அவங்களே தராங்க. ஸோ இது இல்லாமல் நீங்கள் மேலே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரில் போய் இந்த டெக்ஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்டோரில். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் மேலே பார்க்கலாம், மேலே இந்த ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டோரில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட்ஸை நீங்கள் டிஃப்ரெண்ட் நிறைய டைப் ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ ப்ரீமியர் இருக்குது. நீங்கள் ப்ரீமியர் இது கைன்மாஸ்டர் ப்ரோனால எல்லா ஃபாண்ட்டுமே அன்லாக் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லேயரில் போய் டெக்ஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் ஷேப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் சும்மா இது பென்சில் டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஷேப்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஷேப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் வீடியோவில் ஷேப்ஸ் கவர் பண்ணணும், ஷேப்ஸ் க்ளோஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஸோ எரேசர் டூல் இருக்குது. ஸோ நீங்கள் டைப் பண்ணது மிஸ்டேக் இருந்தால் அழிச்சிக்கலாம். ஸோ உங்கள் வீடியோவில் ஏதாவது உங்கள் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போடுறீங்க வீடியோவில், யூடியூபர்ஸ் சொல்கிறேன். ஸோ போடுறீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்ட் மறைக்கணும்னா அந்த ஷேப் டூல் மூலிமா நீங்கள் ஷேப் டூல் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி மறைச்சிக்கலாம். ஸோ மேலும் இதே மாதிரி கைன்மாஸ்டரோட ஃபுல் டியூட்டோரியல்ஸ் கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன். எப்படி ஒரு சினிமேட்டிக் இன்ட்ரோ பண்ணணும், ஒரு சேனலுக்கு இன்ட்ரோ எப்படி பண்ணணும் சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி பண்ணணும், எப்படி எஃபிஷியண்டாக பண்ணணும், எப்படி ஒரு அட்ராக்டிவாக பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லேப்டாப்பில் உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அந்த ப்ரீமியர் ப்ரோ சொல்லி தரணும், டுட்டோரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுவும் சொல்லி தரேன். ஸோ இது மொபைல் யூசர்ஸ்க்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இது. ஸோ இது கைன்மாஸ்டர் ப்ரோ ஆப் எல்லாமே அன்லாக்டாக இருக்குது. ஸோ 2020 இந்த வருஷம் வந்த ஒரு வெர்ஷன் கைன்மாஸ்டர் ப்ரோ. இந்த வெர்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக எல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நார்மலான பர்சன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கைன்மாஸ்டரில் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்டை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லிட்டு போகிறேன். நம்ம பண்ண ப்ராஜெக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஷேர் ஆப்ஷன் இருக்குது. ஷேர் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த குவாலிட்டி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். லோ டு ஹைட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ எம்பியில் அவுட்புட் ஃபைல் வேணுமோ அந்த எம்பி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த குவாலிட்டி சூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கைன்மாஸ்டரில் வீடியோ எடிட் பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக வர வீடியோஸில் போடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கைன்மாஸ்டரில் மூலிமா நம்ம ப்ரொஃபஷனலாக வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி சொல்லி தர போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி மணி இன் பண்ணுற வெப்சைட் நிறைய பார்த்துருப்போம். அந்த வெப்சைட்டில் நம்ம கிராஃபிக் டிசைன் வீடியோ எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோனை தான் எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த சாய்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினச்சினா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா யூஸ் ஆகணும்னு நினச்சினா ஷேர் பண்ணுங்கள்.